கூட்டம். அத்தி எம்புடுக்கு என்னது எம்புட்டு எம்புட்டு? அப்பா இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தாலே மனசை கட்டுப்படுத்த முடியாது. அடி ஆத்தி பண்ணிக்கிட்டா என்ன இன்னைக்கு ஏகப்பட்ட குஷியா இருக்கிறியே? இன்னைக்கு ரொம்ப கிளுப்பா இருக்கு. என்ன காரணம் சொல்லு. என்ன இந்த மாதிரி ரசிகர்கள் கூட்டம், அதே மாதிரி ஆடியோஸ். யார் ஆடியோஸ் இன்னைக்கு? என் பங்காளி ஆடியோ. உனக்கு பங்காளினா எனக்கு என்ன வேணும்? உட்காந்துருக்கியா? எம்எஸ்டி ஆடியோஸ் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். பரமா கண்ணடிக்கணும், கைப்பற்றணும், விசிலடிக்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், ரேப் பண்ணணும், புள்ள கொடுக்கணும். ஒவ்வொரு ஆளா வாங்க. நீ அண்ணனா மாமாவா? ஒவ்வொரு ஆளா அமைதி. எந்த பக்கம் முகரைய பாரு, முகரைய. நீ அக்கா தங்கச்சியோட பொறுக்கவே இல்லையா? இப்படி கேட்கலாமா? எப்படி கேட்கணும்? ஒவ்வொரு ஆளா நம்ம ஃபர்ஸ்ட் கட்டி பிடிக்கணும். பாபா கட்டிப்புடா என் செல்ல குட்டி. அதை விடுதலை காட்டுமா? அண்ணன் வேணும். அதனால அப்புறம் அனிதா கலைக்கூடம் ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்துக்கு நாடக கலை சொந்தம் ரொம்ப சிறப்பா எடுத்துருக்கீங்க. கனி எங்க நீ தினமும் எடுக்கிற, ஆனா போடுற மாதிரி தெரியலையே. சரி போலாமா? போலாமே. பிடிங்க பாப்பா. புதிய புடி பட் கிரிக்கெட் பறிக்கணும். நல்ல பெட்டி நிரூபிக்கிறீங்களே. இல்ல நான் எல்லா பெட்டிக்காரர்கிட்டயும் திருச்சி விச்சின்னு பாடுவேன். ஆனா அவங்க யாருமே என் பேரை சொல்ல மாட்டாங்க. கிறுக்கி விச்சின்னு பாடுவாங்க. அழகா சொல்றேன்னா நீங்க என்ன சொல்லுங்க? திருச்சி விச்சி. ஏக்கா உங்களை ஏதாச்சும் குறை வச்சிருக்கேனா? தம்பி சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னென்னலாம் கேட்டிருக்கேன். நீங்க எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. என்னைக்கு நீங்க வைக்க சொல்லி நான் வைக்காம இருந்திருக்கேன். சுரிய சொன்னடா வேற இல்ல. ஆச்சு தொலை. அண்ணன் தானே வேணும். குறுகுறுன்னு எதை பார்த்து வாசிக்கிறேன்? லைட்டை போட்டா அதுதான் பாக்குற மாதிரி தோணுது. முகரைய பாரு. அப்ப தாளம் வாசிக்கிற சண்முகன் என்ன சொல்றது? நீ வேற ஒண்ணும் பண்ண வேணாம். சரி நாளைக்கு காலைல வீட்டுக்கு போய் சூட வாங்கி இப்படி நல்லா எதுல சித்தி போடு. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். அக்காக்கு நெஞ்சில முடி முளைச்ச மாதிரி தெரியுது. நல்ல வேலை நெஞ்சில தானே பார்த்தா. தூக்கி போடுவா. மறைக்கிறது. ஆமா இது பெரிய 60 அடி கூந்தல். இது வேற மறைக்கிறா. போடி வெந்து எப்ப பாரு இந்த அக்கா கிட்ட நான் சமாளிக்கவே முடியல. ஊரு ஊரா என்ன ஏன் அப்படி படுத்துறீங்களோ? ஊரு ஊரா எதுக்கு என்ன அவமானப்படுத்துற? சத்தியமா தம்பி உங்களை அவமானப்படுத்தலக்கா. நீங்க என்ன சொன்னீங்க பாரு? பிரபாவுக்கே சந்தேகம் வந்துச்சு. உடனே எட்டிக்கிட்டு பாக்குறாப்ல. இவ்வளவு நேரம் உட்காந்து ஆளு இல்ல நீ பாட்டுக்கு நான் வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ளுங்கிற. அனிதா கலைக்கூடம் நீங்களே சொல்லுங்க. தினமும் ஒரு டான்ஸ் நீங்க உங்க சேனல்ல போடுறீங்க. சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு பாடுறாப்ல. அப்படி சொல்லலக்கா. நெஞ்சுக்குள்ள பெருசா மனசு இருக்கு எங்க அக்கா. பாடி தொலை எங்க பாடு. அதே மாதிரி சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சமே இல்லை. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள. சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சே இல்லை.
இங்கிலீஷ் படம் ரொம்ப பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி. அந்த லிப்ட் டு லிப்ட் கிஸ் எல்லாம் கொடுக்க முடியும். அது உள்ள வா, உனக்கு மட்டும் தனியா செஞ்சு காட்டு. நீங்க தெரிஞ்சுக்கலப்பா, நாளையில இருந்து நான் வீட்டுல போய் முயற்சி பண்றேன். எது ஓ முயற்சி தோல்வி ஆகட்டும். பாரு, இன்னைக்கு என் தொழில கொஞ்சம் சுருக்கலான்னு இருக்கேன். உனக்கு அந்த உறப்பு வேற இருக்கா? என்ன காரணம்னா வருஷம் என்னை இந்த மேடையில பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, முதல்ல அதுக்கே பெரிய நான் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லணும். எவ்வளவோ டான்ஸ் நிறைய வந்துட்டாங்க, புது புது பிள்ளைங்களாம் வந்திருக்கிறாங்க. ஆமா, எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி எனக்கு வருஷம் இந்த மேடையில வாய்ப்பு கொடுக்கும் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். ஒரு ஆளுக்கு தான் இப்போ பிடிச்சிருக்கோ? இல்ல எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அமைதியா பண்றாங்க. என்னத்த பெரிய அமைதியா பாக்குறாங்க? மருதாமணின்னு பேர் சொன்னது மட்டும் புழு புழுன்னு தட்டுனாங்க. இல்ல விஜய்க்கும் தட்டுவாங்க. திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் பயலடா கொடூரமா. எனக்கு கை தட்டவே வேணாம். ஏக்கா அது இவங்க 2 பேர் வந்திருக்கே, எனக்கு இந்த கை தட்டல தேவையில்லை. என்ன காரணம்? வேண்டாம். யாராச்சும் திருச்சி விஜய்னு சொல்லல கை தட்டினீங்க, மருதாமணிக்கு மட்டும் கை தட்டுங்க. எங்க சொல்லி பாருங்க பாப்போம். நான் சொல்ல மாட்டேன், அவன் பேர்லாம் நீ சொல்லு. தலைவா மருதமணி எங்க சத்தத்தை காணா? நிக்கிறல மேடையில யாரு நிக்கிறது? திருச்சி ஜில்ல தொலைச்சு போடுவேன். தொலைச்சி நான் நிக்கல. யாராவது மருதமணின்னு பேர் சொல்ல கை தட்டுனீங்க, தொலைச்சு போடுவேன். தொலைச்சு சொல்லிட்டேன். யாருப்பா அது கை தூக்குறது? அடுத்து நீங்க என்னத்தை செஞ்சு கிழிச்சாங்க இவங்க? மருதமணின்னு பேரை அதை விட உள்ள உட்காந்து என்னால பவுடர் போட முடியல. எல்லாம் வரிசையா செல்ஃபி இந்த முகர கட்டிக்கிட்ட நீ பாக்கையில எரியுது. அப்படி எனக்கெல்லாம் என் தலைவன் வந்தோடனே என்ன பண்ணுவான் தெரியுமா? விழுந்துகிட்டு உடனே மண்டி போடுவான். மண்டி போட மட்டும்தான் லாய்க்கு, வேற எதுக்கும் லாய்க்கு இல்லை. அப்படின்னால ஏன் நம்ம தொழில சுருக்கலாங்க. வேற பப்பனா இருந்தா நான் இந்த கொஞ்சம் தொழில சிறப்பா செய்வேன். ஏன்னா அவங்க கூட நின்று பேசணும்னு. இவங்க எல்லாம் பார்த்தாலே எனக்கு அப்படித்தான் இருக்குது. அதனால என் தொழில சுருக்கலான்னு இருக்கேன். வரட்டும். 2 பையன் வந்திருக்காங்க. இன்னொருத்தன் திணையத்தூர் கார்த்திகராஜா. இவங்களுக்கு பேரு அடமொழியை பாரு. திணையத்தூர் கார்த்திகராஜா, அப்புறம் மருதமணி. 2 பையனுமே விளங்காத பயிர்வதான். 2வது 3வது ஆள் வந்திருக்க சாரப்பாம்பு தண்ணி பாம்புன்ட்டு. அதனால இவங்க 2 பேர் வருவதற்கு முன்பதாக இந்த ஒரு பாட்டு பாடினதுமே 2 பேரும் சைடுக்கு வரணும். சரி பாடுங்க. நான் கேட்கிறேன், ஒரு டான்ஸ்னா ஒரு பப்புன்னு தானே போடணும்? ஆமா. என்ன அனிதா கலைக்கிறோம், நீங்க சொல்லுங்க. ஒரு டான்ஸ் இப்ப வள்ளின்னா ராஜபாட்டு ஒருத்தர், நான் வள்ளி கூட தர்க்கம் பண்ண நாரதர் ஒருத்தர். அப்ப டான்ஸ் ஒரு டான்ஸை போட்டு 2 பப்பனை போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு புரியல. இடிக்குது இல்ல. வரட்டும். இந்த 2 பையனையும் இன்னைக்கு கலட்டிக்கிட்டு நான் ஓட விடல. இந்த மேடையில ஜட்டியோட ஓட விடுறேன் பாரு. சூப்பரா இருக்கு. மருதமணிய ஜட்டியோட பாப்பன்னு நினைக்கிறவங்க கை தட்டுங்க பாப்போம். அப்படி இருங்க. வரட்டும். அதனால ஜட்டியே போட மாட்டாப்ல, கருவம் பிடிச்சாலு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஹலோ எப்பா எம்எஸ்டி, மற்ற மைக் செட்டுனா சொல்லுவேன், உனக்கு சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் பழக்க தோஷம் வருது. கொஞ்சம் ஏத்த இன்னும் கொஞ்சம் லைட்டா. நீ பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு போயிடாதா? ரக்கோலி கூவை
என்னது? எம்எஸ்டி ஆடியோஸ். திரும்பி மைக் சொல்லு. நீ ரொம்ப அழகா மைக் போட்டிருக்க, ஊரு முழுக்க லைட்டை போட்டிருக்க, ரொம்ப ஆப்ரேட் பண்ற. ஆனா இந்த மைக் அசிங்கம் பேசுது. நீ என்ன மேடையில காமிச்சு கொடுத்துட்டு போலான்னு இருக்க. சொன்னா திருப்பி சொல்லு மைக்கில். மூர்த்தி நான் அப்படிப்பட்ட பிள்ளையா? நீ அப்படி பேச மாட்டேன். மைக்கில் தான் ஏதோ போலாம். உன் நெஞ்சுக்குள் நான் இருந்தா இந்த பாடலை பாராட்டி பேர் சொல்லாததா அப்படின்னு பேர் இருக்கா? அவர் பேரு அதெல்லாம் இங்கே சேர்ந்த குமார் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கம்.